2014 எனக்கு இளங்கோ பம்மலை சேர்ந்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது. நாங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அவர் இந்த மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் எதுவும் செட் ஆகலை, அவங்களுக்கு அஃபேர் இருக்கனால டிவோர்ஸ் பண்ண போகிறேன், டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் லேட்டர் வந்து இந்த மாதிரி அவருக்கு பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வெட்டிங்காகவும் நான் சேவிங் பண்ணி சேர்த்து வச்சிருந்த ஜுவல்லரிஸையும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருந்தாரு. 2020 நான் அவர்கிட்ட என் ஜுவல்லரிஸ் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அது எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டேன், நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் திருப்பி தந்துடுறேன் உனக்குன்னு சொல்லி எனக்கு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார். அண்ட் தென் லேட்டராக வந்து இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 8.5 months. நான் மார்ச்சில் இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது நான் வந்து உன்னை பார்க்குறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜுவல்லரிஸ் என்ன இருக்கோ நான் சேவிங்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னார். ஆனால் மார்ச் 2nd வீக்லேருந்து அவர் என் கூட கம்யூனிகேஷனே இல்லை. ஃபர்தராக என்னால் அவரை கம்யூனிகேட்டே பண்ண முடியல. நானும் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே தேடி பார்த்துட்டேன். அண்ட் தென் 4.5 மாதமாக ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அவங்க வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க இளங்கோவை. அண்ட் ஃபைனலி வந்து நான் ஒரு 10 daysக்கு முன்னாடி நான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்த. அவங்க வந்து எனக்கு இம்மிடியட்டாக இதுக்கான என்ன இருக்கோ மீதி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே நொலாம்பூர் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். இங்கே எஸ்ஐ சுப்பு மேம், இன்ஸ்பெக்டர் சுப்பு மேம் என்கிட்ட எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு 10K மணி கேட்டாங்க. நான் அதையும் கடன் வாங்கி கொடுத்தேன். அவங்க பேருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட 8 days எவ்ரிடே நான் மார்னிங் வரேன், ஈவினிங் போகிறேன். பட் இளங்கோவோட ஃபேமிலிலையும் இளங்கோவும் யாருமே வரவே இல்லை. ஃபைனலி இன்னைக்கு வந்தாங்க. நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 4:30க்கு வந்துட்டு ½ an hourல அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டாங்க. இதை பற்றி கேட்டால் இன்ஸ்பெக்டர் மேம் என்னதான் அபியூசிவாக பேசுகிறாங்க, இதெல்லாம் என்னோட தப்பு, இளங்கோவை பிடிச்சி தரது அவங்க வேலை இல்லை, நான் தான் இதுங்கிற மாதிரி என்கிட்ட என் அம்மா கிட்டலாம் கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க. இப்போ எனக்கு இதுக்கான என்ன இருக்கோ சொல்யூஷன் எனக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் பண்ணி தரணும். உங்களோட கோரிக்கை தான் என்ன மேடம்? இப்போ இந்த பேபிக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த பேபியோட பயாலஜிக்கல் ஃபாதர்ங்கிறதுலேயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி சேவிங்ஸையும் என்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதையும் ஒத்துக்கலாது. அனைத்து மகளிர் காவல் புகார் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு 8 நாளும் உங்களை காத்திருக்க வச்சாங்க, இன்னைக்கும் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எக்ஸ்பெக்ட் மேடம் என்னதான் சொல்றாங்க, கரெக்டா என்ன அவங்க என்னதான் தப்பு சொல்றாங்க, இளங்கோ மேலேயும் இளங்கோ ஃபேமிலி மேலேயும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க, அது பேருக்குன்னு தான் ஃபைல் பண்ணிருக்காங்க, நடவடிக்கையுமே எடுக்கல. 8 days உங்களை வந்து அலங்கரிச்சிட்டு. ஆமா, நான் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல 8 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த எஃப்ஐஆர் ப்ரொசீஜர் பண்ணேன். 8 days மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான எந்த ரெசல்யூஷனும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இளங்கோ வீட்டுல இருந்து யாரையுமே வர வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் இங்க வந்து நான் சிக்கா ஆயிட்டேன். என்னால இந்த 8.5 monthsல இவ்வளோ படிக்கட்டு ஏறி மேலே போய் கஷ்டப்பட்டு நான் நிற்கிறேன். அவங்க எனக்காக எதுவுமே ஃபேவர் பண்ணாம இளங்கோ வீட்டில் 8 days வரேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இன்னைக்கு நான் 10 o'clock வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 4:30க்கு அவங்க பேசாமல் வந்துட்டு அவங்க பேசாமல் ½ an hour என்ன இருக்கோ பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்க மேம் என்கொயரி பண்ணாமே ப்ராப்பராக அனுப்புறீங்கன்னா அவங்கள பிடிக்கிறது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு என்கிட்ட தான் இன்ஸ்பெக்டர் சுப்புலட்சுமி மேம் ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னு. அண்ட் தென் வந்து திருப்பி கேட்டால் அவன் எங்கே போனால் எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் எப்படி பிடிக்க முடியும், அதுவா எங்கள் வேலைன்னு கேட்குறாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.